ஹடார் மிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை செகண்ட் ஒய்ஃப் ஜங்குக் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் ரூமில் உட்காந்துட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு கண்டிப்பாக இருக்கும் 2 month பீரியட்ஸ் மிஸ் ஆகியிருக்கு, கண்டிப்பாக இருக்கும். ஏன் பயப்படாத, கண்ணை திறந்து பார்த்துரு, 2 கோடு தான் வந்திருக்கும். ஆனால் வரலன்னா வேணாம், கண்ணை திறந்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணி அதை எடுத்து கையில் வச்சு பார்க்குறீங்க. ஒரு லைன் தான் இருக்குது. அப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா? ஆனால் ஏன் 2 month பீரியட்ஸ் நின்றுச்சு? இதுக்கு முன்னாடி நின்னது இல்லையே, அப்புறம் ஏன் இந்த டைம் நின்றுச்சு? ரொம்ப ஆசைப்பட்டுட்டணும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது இன்னொரு லைனும் தெரியுது. அதை பார்த்ததும் உங்களால் நம்பவே முடியல. அப்படியே கண்ணெல்லாம் தேய்ச்சிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. 2 லைனை பார்த்ததுமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்படியே கத்தி கூச்சல் போட ஆரம்பிச்சிடுறீங்க. உங்கள் சத்தம் கேட்டு ஜோனாவும் மெர்சியோட அம்மாவும் உள்ளே வந்துடுறாங்க. மேடம், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் அப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஜோனா, நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா? அப்படி என்ன ஒயன்னு உனக்கு சந்தோஷம்? ஆண்டி, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இப்போ தான் செக் பண்ணி பார்த்தேன், கன்ஃபார்ம் தான். அப்போ மெர்சியோட அம்மாவுக்கு ஷாக் ஆகுது. மேடம் நிஜமாவா? ஆமாம் ஜோனா, இப்போ தான் நான் கன்ஃபார்மே பண்ணேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்றீங்க. ஜோனாவும் வந்து உங்களை ஹக் பண்ணுறா. சூப்பர் மேடம், இனிமேல் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இனிமேல் உங்களையும் சேர்த்து நானே பார்த்துக்கிறேன். சீச்சி, அதெல்லாம் வேணாம், நீ பாப்பாவை மட்டும் பார்த்துக்கோ. சரி, இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? சார்கிட்ட சொல்லியா? ஆமாம் சொல்லணும். என் ஃபோன் எங்க அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறீங்க. மெர்சியோட அம்மாவும், ஒயன் இப்போவே சொல்ல போறியா ஜங்குக் கிட்ட? ஆமாம், சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவார். அது இப்போ சொல்ல வேணாம் ஒயன், ஜங்குக் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமா சொல்ல. ஏன் சொல்கிறேன்னா, ஜங்குக்கு வேணால் அப்பா ஆகிறது பழசாக இருக்கலாம், ஆனால் உனக்கு அப்படி இல்லைல்ல. ஸோ நீ சொல்லும்போது ஜங்குக் ஃபேஸில் எவ்வளோ சந்தோஷம் வருதுன்னு நீ பார்ப்பல்ல, அதுக்கு தான் சொன்னேன். ஆமாம் மேடம், அவங்க சொல்கிறதும் கரெக்ட் தான். நீங்கள் ஃபோனில் சொன்னால் அவர் எவ்வளோ சந்தோஷப்படுறாரு அப்படின்ற விஷயம் உங்களால் பார்க்க முடியாதுல்ல. பேசாமல் சார் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமா சொல்லுங்கள். ஆனால் என்னால் அவ்வளோ வெயிட் பண்ண முடியாதா? எனக்கு இப்போவே சொல்லணும். மேடம், இப்போ என்ன அவசரம்? சார் வரதுக்கு இன்னும் ஒரு 2 days தான் இருக்குது, 2 நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க. ஆமாம் ஒயன், ஒரு 2 நாள் தானே, 2 நாள் மட்டும் பொறுத்துக்கோ. அதுக்கப்புறமா ஜங்குக்கு வந்துடுவான், அதுக்கப்புறம் நீயும் சொல்லிடலாம்ல. அவனும் சந்தோஷப்படுவான், நீயும் சந்தோஷப்படுவ. அது மட்டும் இல்லாமல் 2 மாதம் கழித்து வீட்டுக்கு வரவனுக்கு இதை விட ஒரு பெரிய கிஃப்ட்டு யாராலையும் தர முடியாது. ஒரு 2 நாள் மட்டும் பொறுத்திருந்து சொல்ல அப்படின்றாங்க. உங்களுக்கும் அதான் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. தென் நீங்களும் ஓகே சொல்லிடுறீங்க. மெர்சியோட அம்மாவும் அவங்க ரூமுக்கு போயிட்டு, இவனுக்கு எவ்வளோ தைரியம், எவ்வளோ திமிர் இருந்தா என் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தையோ, அதுவும் அவள் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கா, எவ்வளோ திமிர் இருந்திருக்கும் இவனுக்கு. என் பொண்ணை கொண்டுட்டு உன் இஷ்டத்துக்கு நீ வாழலான்னு நினைக்கிறியா? எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன். பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஜங்குக், உன்னால் இவ தான் கஷ்டப்பட போகிறா. ஏதோ இவன் சொன்னானேன்னு பொறுமையாக போனால் இவன் இன்னொரு குழந்தை வேற பெற்றுப்பானா? உனக்கு இன்னொரு லைஃப் இருக்குது ஜங்குக், ஆனால் அது இந்த ஒயன் கூட இல்லை, என் பொண்ணு சியா கூட. அவள் கூட மட்டும்தான் நீ வாழணும், என் பொண்ணுங்க மட்டும்தான் உன் லைஃப்பில் இருக்கணும். உனக்கு இந்த ஒயனை அந்தளவுக்கு பிடிச்சிருக்குல்ல? பார்க்குறேன்டா, எப்படி நீ அவளை லவ் பண்ணுறான்னு பார்க்குறேன். நீயே அவளை வெறுப்ப, அந்தளவுக்கு நான் பண்ணுறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. முதல்ல உன் குழந்தைக்கு நான் சமாதி கட்டுறேன் அப்படின்னு அவங்க வேறு டென்ஷனில் இருக்காங்க. நீங்களும் இங்கே ரொம்ப சந்தோஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஜங்குக்கு வந்ததுமே அவர்கிட்ட சொல்லணும்னு. இப்போ நீங்களும் ரூம்லேருந்து வெளியே வரீங்க. ஸ்டெப்ஸ் கிட்ட நீங்கள் வரதை பார்த்ததுமே மெர்சியோட அம்மா இருந்துட்டு, ஒயன் இருமா அப்படின்ட்டு அவங்க வேகமாக மேலே வராங்க. என்னம்மா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, ஸ்டெப்ஸ்லாம் ஏறுறது இறங்குறது இதெல்லாம் கூடாது. இந்த மாதிரி டைமில் தான் நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என் கையை பிடிச்சிக்கோவா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிக்கிறாங்க. ஸோ நீங்களும் அவங்க கூட மெதுவாக நடக்கிறீங்க. சாரி ஆண்டி, இவ்வளோ நாள் நான் உங்களை ரொம்ப தப்பாக நினச்சிக்கிட்டேன், அதுக்கு சாரி. பரவாயில்லம்மா விடு, இதில் என்ன இருக்குது, இது ஜஸ்ட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இனிமேலாம் அப்படி இருக்காதுல்ல? இருக்காது ஆண்டி, இனிமேல் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. சரிம்மா நீ பார்த்து வா அப்படின்ட்டு உங்களை மெதுவாக கூட்டிகிட்டு போய் சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. ஒயன், உனக்கு வாமிட் வருதா? ஜூஸ் ஏதாவது கொடுக்கட்டுமா? இல்லைன்னா புளிப்பா ஏதாவது சாப்பிட்றியா? உனக்கு ஏதாவது செஞ்சு தரணுமா? இல்லை ஆண்டி, எதுவும் வேணாம். என்ன நீ வயிற்றில் குழந்தை இருக்கும்போது எதுவும் வேணாங்கிற? ஆண்டி, எனக்கு இப்போதைக்கு சாப்பிட தோணல. இல்லை, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் கொடுக்குறத நீ சாப்பிட்ணும். ஜங்குக்கு வரும்போது என்ன தான் திட்டுவான், இவளை சரியாக பார்த்துக்க மாட்டீங்களா அப்படின்னு. நான் சூப்பராக உனக்கு சமைச்சு கொண்டு வரேன், நீ சாப்பிடு. இல்லை வேணாம் ஆண்டி, ஒரு நிமிஷம் அப்படின்றீங்க. ஆனால் அவங்க பாட்டு கிச்சன் போயிடுறாங்க, குக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். எல்லாம் என் வயிற்றில் இருக்க இந்த குட்டி வர நேரம் தான். 2 daysல ஜங்குக்கும் வர போகிறாரு. நானும் எங்கள் அப்பா அம்மா கிட்ட, ஜங்குக்குடைய அப்பா அம்மா கிட்டலாம் பேச போகிறேன். அப்புறம் இவங்களும் மனசு மாறிட்டாங்க. எல்லாம் என் பையன் வர போகிற நேரம் தான். உனக்கு என்ன பேர் வைக்கலாம்? இப்போவே நான் உனக்கு பேர் யோசிச்சு வைக்கிறேன், அப்புறமா பேர் வைக்கும்போது பிரச்சனை வராது. உனக்கு என்ன பேர் வைக்கலாம்? உங்கள் அப்பாவோட பேரே ரொம்ப ஸ்டைலாக இருக்கும், அந்த மாதிரி உனக்கு ஏதாவது வைக்கணுமே. உனக்கு என்ன மாதிரி பேர் வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ அவங்களும் குக் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. ஒயன், என்ன யோசிச்சுட்ருக்க? ஒன்றும் இல்லை ஆண்டி, சும்மா பையனுக்கு என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பையனா? ஆமாம், பையனே முடிவு பண்ணிட்டியா? ஜங்குக்கு ஆல்ரெடி பொண்ணு இருக்குது, ஸோ இந்த டைம் பையன்தான். ஓ
நீ அவ்வளோ கனவு காண்றியா? எப்படி பழிக்குதுன்னு நானும் பார்க்குறேன். சரி ஒயன், கனவு காண்றதை விட்டுட்டு சாப்பிடு அப்படின்ட்டு பிளேட்டை கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் வாங்கி சாப்பிட்றீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் குக் பண்ணதை நான் சாப்பிட்றேன். சரிம்மா, உங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் சொல்லிட்டியா? இல்லை, ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் மற்றவங்களுக்குலாம் சொல்லலான் இருக்கேன். ஆமாம், அதுவும் நல்லது தான். என்ன? இல்லை, அதுவும் நல்ல விஷயந்தான். ஃபஸ்ட்டு புருஷனுக்கு சொல்லிட்டு தானே எல்லாருக்கும் சொல்லுவாங்க, அதை சொன்னேன். ஓ சரி ஆண்டி, எனக்கு போதும், நான் ரூம் போகிறேன். ஒரு நிமிஷம் இருமா. நீ இனிமேல் படியிலலாம் ஏற வேணாம். கீழே ஒரு ரூம் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கோ. ஆனால் ஜங்குக்கு வந்தாருன்னா அவனையும் கீழே வர சொல்லிவிடு. குழந்தை பிறக்கிற வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன். படியில் நீ ஏறி இறங்கும்போது உன்னை கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா அதான் சொல்கிறேன். அப்புறம் உன்னோட இஷ்டம். நீங்கள் சொல்கிறதும் சரிதான். குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் சேஃபாக தான் இருக்கணும். ஆனால் மேல் ரூமில் தானே என்னோடய திங்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு வருது? இதென்ன பெரிய வேலையா? ஜோனா கிட்ட சொன்னால் அவளே எடுத்துகிட்டு வந்து தரப்போறா? இல்லை, எதுக்கு அவளை கஷ்டப்படுத்திக்கிட்டு, நானே எடுத்துக்கிறேன். என்ன ஒயன் நீ படியில் ஏற போறியா? ஏறினா கால் தடிக்க கீழே விழுந்துட மாட்டா? நீ கீழே விழுந்தா உன் வயிற்றுல இருக்க பையன் என்ன ஆவான்? ஆண்டி இப்படி சொல்லாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது. இல்லைம்மா, நான் சொல்கிறேன், நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு. அப்புறம் உன்னோட இஷ்டம். நான் ஏதோ நீயும் உன் குழந்தையும் நல்லா இருக்கணுமே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறேன். பெரியவங்க எது சொன்னாலும் நல்லதுக்கு தான். அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் பெரியவங்க என்ன தப்பாவா சொல்லுவாங்க? நல்லதுக்கு தான் சொல்கிறோம். அப்புறம் உன்னோட இஷ்டமா அப்படின்ட்டு அவங்களும் படியில் ஏறினாலே கீழே விழுந்துருவீங்க அப்படின்ற மாதிரியே உங்களை மேனிப்புலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் பையன் நல்லா இருக்கணுன்றதுக்காக கீழ் ரூமையே எடுத்துக்கிறேன்னு சொல்லிடுறீங்க. ஜோனாவும் உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. அந்த ரூமே கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இத்தனைக்கும் ஒரு சில திங்ஸ் எல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் எடுத்து ஸ்டோர் ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஜோனா உங்களை எந்த திங்ஸையுமே தூக்க விடல. பிகாஸ் எல்லாமே வெயிட்டாக இருக்குது. ஸோ அவளே கொண்டு போய் ஸ்டோர் ரூமில் வச்சிட்றா. ரூம் வேறு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணல. ரொம்ப டஸ்ட்டாக குப்பையாக வேறு இருக்குது. 2 பேருமே சேர்ந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஜோனாவும், மேடம் நீங்கள் இந்த மாதிரி டைமில் ஏன் கஷ்டப்படுறீங்க? நீங்கள் போங்க, நான் க்ளீன் பண்ணிட்டு கூப்பிட்றேன். இல்லை ஜோனா, தங்க போகிறது நான் தானே. ஸோ நானும் கொஞ்சம் க்ளீன் பண்ணால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். நீங்கள் ஏன் திடீர்னு இந்த ரூமுக்கு வரீங்க? மேல் ரூம்லேயே இருந்திருக்கலாம்ல. இல்லை, இந்த மாதிரி டைமில் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏற வேணாமேன்னு. ஒருவேளை ஸ்டெப்ஸ் எல்லாம் நடக்கும்போது கீழே விழுந்துட்டேன்னா அதுக்கு தான் ரூமை சேஞ்ச் பண்ணுறேன். மேடம் இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க, அப்போ பார்த்துக்கூடிய ஸ்டெப்ஸ் ஏற மாட்டீங்க. இதுக்கு போய் எதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரூமெல்லாம் மாற்றிட்டு இருக்கீங்க அப்படின்றா. உங்களுக்கு என்னமோ தெரியல, உங்களுக்கு ரூமை சேஞ்ச் பண்ணுறதுல விருப்பமே இல்லை. விருப்பம் இல்லாமல் தான் மாற்றிட்டு இருக்கீங்க. 2 பேரும் கஷ்டப்பட்டு ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி அசம்பிள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேறு பயங்கரமாக வேர்க்குது. ஜோனாவும் உங்களை பார்த்துட்டு போய் ஃபேனை போடுறா. பட் அந்த ஃபேன் ஓடவே இல்லை. அந்த ரூமில் ஏசி கூட இல்லை. அப்போ மெர்சியோட அம்மா கரெக்டாக வராங்க. ஜோனாவும், மேம் இந்த ஃபேன் ஓடலையா? ஐயோ சொல்ல மறந்துட்டேன், அந்த ஃபேனு ரிப்பேரு, அது ஓடாது. இத்தனைக்கும் இந்த ரூம் ரொம்ப சின்ன ரூம்ன்றனால இங்கே ஏசியும் இல்லை. அதை சொல்கிறதுக்காக தான் நான் அவசரமாக வந்தேன். அதுக்குள்ளே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அசம்பிள் பண்ணிட்டுருங்க. மேம் இதை முன்னாடியே சொல்ல மாட்டிங்களா? மேடம் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குல்ல. என்னம்மா நீ, நான் வேணும்ன்ட்டு இவ சொல்லாமல் இருந்தேன், ஏதோ மறதியில் சொல்லாமல் விட்டுட்டேன். இத்தனைக்கும் அதை சொல்கிறதுக்காக தான் நானே இப்போ வந்தேன். அதுக்குள்ளே எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி வச்சுருக்கீங்க. நான் என்ன பண்ணுறது? பையனோட நல்லதுக்கு தான் கீழ் ரூமில் தங்கிக்கோன்னு சொன்னேன். இதில் என்ன தப்பு இருக்குது? சொன்னீங்கல்ல, அட்லீஸ்ட் நீங்களாவது இந்த ரூமை க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல. என்னம்மா நீ, இங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் எவ்வளோ வெயிட்டாக இருக்கும், என்னால் தூக்கவே முடியாது. நான் வேற வயசானவ, எப்படி என்னால் க்ளீன் பண்ண முடியும்? இத்தனைக்கும் இந்த ரூமை க்ளீன் பண்ணால் நான் உடம்பு சரியில்லாமல் படுத்துப்பேன். ஒயனாவது பரவாயில்ல, சின்ன பொண்ணு, அவள் தாங்குவா, நான் தாங்க மாட்டேன்ல. அவங்க தாங்குவாங்க, அவங்க வயிற்றில் இருக்க குழந்தை எப்படி தாங்கும்? நீங்கள் இந்த ரூமை க்ளீன் பண்ணால் கூட தெரிஞ்சிருக்கும் ஃபேன் ஓடலன்னு. மேடம் இங்கே வந்திருக்க மாட்டாங்க. இப்போ பாருங்கள், அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஒயன், என்னம்மா இந்த பொண்ணு இப்படியெல்லாம் பேசுது? நான் வேணும்ன்ட்டே நீ கஷ்டப்படணும்னு நினச்சா சொல்லாமல் இருந்தேன். மறந்து போய் தாம்மா சொல்லாமல் விட்டுட்டேன். உனக்கு என் மேலே கோவம்னா போ, என் ரூமில் வேணா நீ போய் தங்கிக்கோ. ஆண்டி நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? ஜோனா நீ எதுவும் பேசாத, அமைதியாரு. நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க ஆண்டி, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். மேடம் இந்த ரூமில் எப்படி இருக்க முடியும், அதுவும் இந்த சம்மர் டைமில்? ஜோனா ப்ளீஸ் அமைதியாரு, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், தயவுசெய்து எதுவும் பேசாத. உடனே என்ன சொல்லிடுங்க அப்படின்னு அவ்வளோ அமைதியாக நிற்கிறா. ஆண்டி நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா, இந்த ரூமில் ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அட்டை ஏதாவது இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதோ கொண்டு வர ஒயன் அப்படின்ட்டு அவங்களும் போகிறாங்க. ஜோனாவும் உங்ககிட்ட வந்துட்டு, மேடம் அவங்க சொன்னாங்கன்னு தான் நீங்கள் ரூமை மாற்றுறீங்களா? எதுக்கு மேம் அவங்க சொல்கிறாங்களே நீங்கள் கேட்குறீங்க? இவங்க மூச்சை பார்த்தாலே எனக்கு நல்லவங்க மாதிரி தெரில. ஜோனா ஏன் அப்படி பேசுகிற? பின்ன நான் இங்கே வந்ததுலேருந்து பார்த்துட்டே தான் இருக்கேன், அவங்க இஷ்டத்துக்கு வாயாடுறாங்க. வீட்டில் ஒரு வேலை செய்கிறாங்களா? வீட்டில் எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்கிறீங்க, உங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணது கிடையாது. இப்போ என்னமோ ரொம்ப நல்லவங்க மாதிரி ரூமெல்லாம் மாற்றி கொண்டுறாங்க. வந்து பார்த்தா இந்த ரூமில் ஒரு ஃபேன் கூட உருப்படியாக இல்லை. இங்கே இருக்க விண்டோஸில் வேற துருப்பிடிச்சு கிடக்குது, அதை வேற திறக்க முடியல. விடுஜோனா, அவங்களும் சொல்லிட்டாங்க, நம்மளும் வந்துட்டோம், எதுக்கு தேவையில்லாமல் பேசிட்டு?
விடு. சரி நீங்கள் படுத்துக்கிறீங்களா? நான் உங்களுக்கு விசிறி விடுறேன். வேணாம். சுமி ரூமில் தனியாக இருப்பா, நீ போய் அவளை பார்த்துக்கோ. மேடம் ஆனால் அவள் தூங்கிட்டு இருப்பா. பரவாயில்ல, நீ அவளை பார்த்துக்க தானே வந்த, நீ போ, என்ன நான் பார்த்துக்கிறேன். சரி நான் போகிறேன், நீங்கள் பத்திரமா இருங்க. ஏதாவதுன்னா டக்குன்னு கூப்பிட்ருங்க, நான் வந்துடுவேன். ஜோனா நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்றீங்க. தென் ஜோனாவும் போகிறா. ஜோனா இங்கே வேலைக்கு வந்ததுக்கப்புறமா உங்ககிட்ட ரொம்ப நல்லாவே ஃப்ரெண்ட் ஆகிட்டா. பட் அவளுக்கு மெர்சியோட அம்மாவை சுத்தமாகவே பிடிக்கல. நீங்கள் கூட மெர்சியோட அம்மா கிட்ட ரொம்ப அதிகமாக கேள்வி எதுவும் கேட்க மாட்டீங்க. ஆனால் ஜோனா அப்படி கிடையாது. அவளுக்கு கோவர மாதிரி ஏதோ பண்ணிட்டா போதும், லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்குவாங்கன்னு வாங்கிடுவா. மெர்சியோட அம்மாவும் இதெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அவகிட்ட ஏதோ அதிகம் வச்சுக்கவே மாட்டாங்க. இப்போ மெர்சியோட அம்மாவும் ஃப்ரூட்ஸ் கொண்டு வராங்க, நீங்களும் பார்க்குறீங்க. ஆண்டி இதில் பப்பாளி பழம் இருக்குது. ஆமாம் ஒயன், பப்பாளி உடம்புக்கு நல்லதில்ல. இல்லை நல்லதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் இது சாப்பிடக்கூடாது. ப்ரெக்னென்ட் ஆன டைமில் சாப்பிடக்கூடாதா? யார் சொன்னா? அதான் நிறைய பேர் சொல்கிறாங்களே. இல்லை வயன், பப்பாளி பழம் சாப்பிட்லாம், அதெல்லாம் சும்மா ரூமர். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே இந்த பழம்லாம் சாப்பிட்ருக்குறேனே, எனக்கு எதுவும் ஆகலையே. 2 பிள்ளைங்களும் முத்தாக பெற்று போட்டேன். இல்லை வேணாம் ஆண்டி, எனக்கு இன்னமும் பயமாக இருக்குது. எனக்கு வேணாம், இதை எடுத்துகிட்டு போயிடுங்க. ஒயன் இது சாப்பிட்லாமா? நீ தான் நம்ப மாட்ற, நான் தான் சொல்கிறேன்ல. இல்லை வேணாம். என்னம்மா நீ, உனக்காக கஷ்டப்பட்டு தோலெல்லாம் உரித்து கஷ்டப்பட்டு கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், நீ என்னமோ சாப்பிட மாட்ற. ஆண்டி நீங்கள் கட் பண்ணிங்கன்றதுக்கோசரம் என்னால் சாப்பிட முடியாது, ப்ளீஸ் எடுத்துகிட்டு போயிடுங்களேன். சரிம்மா, நீ ஏன் வேணான்னு சொல்லிட்ட, சரி நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு அவங்களே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ நைட்டு மெர்சியோட அம்மாவும் ஜங்குக் கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக், இப்போ அங்கே எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, பிஸ்னஸ்லாம் ஓகேவா? ஏதோ ஓகே அத்தை, ஆனால் என்னால் தான் இங்கே இருக்க முடியல. ஏன்டா? எனக்கு என்னமோ தெரியல, காலையிலேருந்து ஒயனை பார்க்கணுன்னு தோணிகிட்டே இருக்குது. அதான் இன்றைக்கி நைட்டே கிளம்பலான் இருக்கேன். இன்றைக்கி நைட்டா? இவன் இப்போ கிளம்புனான்னா நம்மளால் செய்ய வேண்டியது செய்ய முடியாது, நமக்கு வேறு ரொம்ப நாள் டைம் வேணுமே. ஜங்குக், ஒயனுக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, நீ பத்திரமா அங்கேயே இருந்துட்டு பிஸ்னஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா. அதான் நான் இருக்கேன்ல, நான் அவளை பார்த்துக்கிறேன். இல்லை அத்தை, நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்குது, அதான் கிளம்பலான் இருக்கேன். டேய் என்னடா இப்படி சொல்கிற? நீ அங்கே இருந்தால் தானே அங்கே எல்லாமே கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் அங்கேயே தங்கி இருந்து நல்லபடியாக எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு வா. உங்கள் அப்பா வேற பாவம், அந்த மனுஷனும் எவ்வளோ வருஷம்தான் கஷ்டப்படுவார். இந்த ஊருக்கு போகணும் அந்த ஊருக்கு போகணுன்னு எத்தனை டைம் ஃப்ளைட்டை ஏறி ஏறி இறங்கியிருப்பார். இப்போ நீ பாட்டுக்கு பாதியில் வந்தேன்னா உடம்பு சரியில்லாத மனுஷன்தான் அங்கே போகணும். அப்புறம் அவருக்கு இன்னும் உடம்பு முடியாமல் போகும். உன் பொண்டாட்டிக்கு இங்கே என்ன குறை? நல்லா தானே இருக்கா? நான் இருக்கேன், ஜோனா இருக்கா, நாங்கள்லாம் பார்த்துக்குறோம்ல. நீ இங்கே வந்துட்டேன்னா அங்கே பிஸ்னஸை யார் பார்த்துப்பா? ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றதுக்கோசரம் நீ பாட்டு கிளம்பி வந்துடுவ. அதுக்கப்புறம் திரும்ப உலாஸ் ஆகிடுச்சுன்னா திரும்ப நீ அங்கேருந்து அங்கே போவ. ஆனால் நஷ்டம் யாருக்கு? உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் தானே. இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதுக்கு நீ பேசாமல் இன்னும் கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு வந்துரு. அத்தை நீங்கள் சொல்கிறதும் சரிதான், ஆனால் 2 நாளைக்கு அப்புறம் நான் வந்துடுவேன்னு ஒயன்கிட்ட சொல்லியிருக்கேன். அவள் வேற எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பா. இப்போ நான் வரலன்னா அவள் ரொம்ப கோவப்படுவா. அவளை வேற சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாச்சே. குழந்த மாதிரி அடம்பிடிப்பா அத்தை, அதுக்கு தான் யோசிக்கிறேன். அவ்வளோதானே, ஒயனை நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. அங்கேருந்து வேலையை முடிச்சுட்டு வா, ஒயனை நான் பார்த்துக்கிறேன். அவள் ஃபோன் பண்ணானா எடுக்காத, இங்கே வந்துட்டு அவளை சமாதானப்படுத்திக்கோ. ஏன் அத்தை, ஃபோனில் பேசுகிறதுனால என்ன? நீ வேற ஏன்ப்பா, என் புருஷனும் இப்படி தான் வேறு ஊரில் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஒரு ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு என்னன்னு நான் ஃபோன்லேயே கேட்டேன்னா அதுலேயே எங்களுக்கு சண்டை முத்தி போய் அவர் என்னை விட்டு போயிட்டாரு. இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும்போது நம்ம பேசணும் அப்படின்னா அந்த பிரச்சனை பெருசாகிடும். ஸோ நம்ம பேசாமல் இருந்து கடைசியாக அதை பார்த்தோம்னா அது ரொம்ப குட்டி பிரச்சனை, அவ்வளோதான். நான் ஒன்றும் வேணும்னே உங்கள் 2 பேத்தையும் பிரிக்கணும் அப்படின்றதுக்கோசரம் சொல்ல, உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். பெரியவங்க எது சொன்னாலும் நல்லதுக்கு தானே, இதெல்லாம் அனுபவிச்சு தானே நாங்கள் வந்திருக்கோம். என்னமோ சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன், உங்கள் நல்லதுக்கோசரம் தான் நான் சொன்னேன், மற்றபடி எதுவும் இல்லைப்பா. உனக்கு ஒரு வேளை உன் பொண்டாட்டி தான் முக்கியம் அப்படின்னா உங்கள் அப்பாவை இங்கேருந்து அங்கே அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீ வா. அந்த மனுஷனையும் ஒன்றும் சும்மா சொல்ல முடியாது, என்ன வேலையாக இருந்தாலும் உடம்பு சரியில்லைனா கூட செஞ்சு முடிச்சிருவாரு. நீ பேசாமல் அவரை அங்கே அனுப்பிட்டு அதுக்கப்புறமா வா. உனக்கு உன் பொண்டாட்டி தானே முக்கியம், வேலையா முக்கியம், அப்பாவா முக்கியம்? அத்தை என்ன அப்படி பேசுகிறீங்க? எனக்கு ஒயனை விட எங்கள் அப்பாவும் பிஸ்னஸ் தான் முக்கியம். நீங்கள் வைங்க, நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரேன். அப்புறம் ஒயன் ஃபோன் பண்ணால் எடுக்காதப்பா, அப்புறம் பிரச்சனை பெருசாகிடும். சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கட் பண்ணிடுறாரு. இங்கே அவங்களுக்கு ஒரே குஷியாக இருக்குது. இப்படியே தான் கொஞ்சம் டேஸ் போயிட்டுருக்கு. மெர்சியோட அம்மா தான் உங்களுக்கு எல்லாம் சமைச்சு கொடுக்கறது, ஃப்ரூட்ஸு ஜூஸ் இதெல்லாமே அவங்க தான் கொடுப்பாங்க. உங்களை எந்த ஒரு வேலையுமே செய்ய விடுறது கிடையாது. அந்த ரூமில் இன்னும் ஃபேன் கூட ரிப்பேர் பண்ணல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ரூம்லேயே இருக்கீங்க. ஜங்குக்கும் இன்னும் வரல, நீங்களும் கூப்பிட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் அவர் தான் ஃபோனை எடுக்க மாட்டார், மெர்சியோட அம்மா தான் சொல்லியிருப்பாங்கல்ல. அதை நினச்சி வேற ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. நைட்டில் தூங்குறதுக்கும் முடிய மாட்டேங்குது. ஏன் அவர் ஃபோனே எடுக்க மாட்டாரு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க.
ஒரு சில டைம் அழுகையே வந்துடும். ஸோ ரொம்ப அழுவுவீங்க. ஒரு சில நாள் அந்த ரூமில் படுக்க கூட முடியாமல் ஹாலில் வந்து படுத்துப்பீங்க. நைட்டு மெர்சியோட அம்மாவுக்கு தெரியாமல். ஏன்னா நீங்கள் வெளியே இருக்கிறத பார்த்தா ரூம் போன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாமல் தான் வந்து தூங்குவீங்க. அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ரூம்குள்ளே போய் பூந்துருவீங்க. அவங்களும் இதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் வெளியவே வரக்கூடாதுன்னு வேணுன்ட்டு நைட்டு அவங்க வந்து ஹாலில் படுத்துப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நீங்கள் ரூமில் தான் தூங்குவீங்க. இப்போ மெர்சியோட அம்மாவும் உங்கள் ரூம் வராங்க. வயன் ஸ்வீட் செஞ்சுருக்கேன் இந்தா அப்படின்ட்டு உங்ககிட்ட கொடுக்குறாங்க. குலோப்ஜாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிடு அப்படின்ட்டு சாப்பிட போகிறீங்க. ஒயன் இரு ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு ஸ்பூனை வாங்கி அந்த குலோப்ஜாமை அவங்க சாப்பிட்டுறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க என்ன இவங்க சாப்பிட்றாங்கன்னு. ஒயன் இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, அந்த ஜீராவை தான் நீ நிறைய குடிக்கணும், குடி. இதையா? ஆமாம், ஆனால் இது ரொம்ப அதிகமாக இருக்கே, இது எப்படி நான் குடிக்கிறது? குடிமா, குழந்தைக்கு ரொம்ப நல்லது. நீ பையன் தானே வேணும்னு சொன்ன, பிறக்க போகிற குழந்தை அப்படியே ஜங்குக் மாதிரியே இருப்பான். எனக்கு வேணாம். என்னம்மா நீ, பெரியவங்க நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க. இல்லை ஆண்டி நான் குடிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்களும் குடிச்சிடுறீங்க. உங்களால் முடியல, அது வேற ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும்ல, ஸோ ரொம்பவே தகட்டுது. தண்ணியெலாம் எடுத்து குடிச்சிட்ருக்கீங்க. அவங்களும் உங்களை ரொம்ப நக்கலாக தான் பார்த்துட்ருக்காங்க. சரிம்மா நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது, நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. சடனாக உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் வருது. என்னாச்சு அப்படின்ட்டு எந்திரிச்சு உட்காந்து ஸ்டொமக்கில் கை வைக்கிறீங்க. ஐயோ என்னாச்சு, ஏன் இவ்வளோ வலிக்குது? நகரவே முடியலையே, என்னாச்சு எனக்கு அப்படின்ட்டு மெதுவாக எந்திரிச்சு போய் லைட் ஆன் பண்ணுறீங்க. பெட்டை பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு சரியான ஷாக்கு. நீங்கள் படுத்திருந்த இடம் முழுக்க அப்படியே பிளட்டாக இருக்குது. உங்கள் ட்ரெஸ்ஸையும் பார்த்தா உங்கள் ட்ரெஸ் ஃபுல்லாக பிளட்டு, உங்கள் கால் முழுக்க பிளட்டாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் நடந்து வந்த இடம்லாம் அப்படியே பிளட் மார்க்காக தெரியுது. அதை பார்த்ததும் உங்களால் முடியல. ஸ்டொமக் பெயின் வேறு ஜாஸ்தியாக இருக்குது. அப்படியே ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு கத்திட்டு கீழே விழுந்து பரண்டிகிட்டு இருக்கீங்க. உங்கள் சத்தம் கேட்டு மெர்சியோட அம்மாவும் உள்ளே ஓடி வந்து பார்க்குறாங்க. நீங்கள் வேற முடியாமல் சுருண்டு படுத்து அழுதுட்ருக்கீங்க. அவங்களும் ஒயன் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, இதோ நான் ஆம்புலன்ஸ்க்கு கூப்பிட்றேன், கொஞ்ச நேரம் இருமா அப்படின்ட்டு அவங்களும் போயிட்டு ஆம்புலன்ஸுக்கெல்லாம் கூப்பிட்றாங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஆம்புலன்ஸும் வந்துடுது. உங்களையும் ஸ்ட்ரெச்சரில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. மெர்சியோட அம்மாவும் அந்த ரூமையும் பெட்டையும் பார்க்குறாங்க. ஃபுல்லாக உங்கள் பிளட்டு தான். அவங்களும் ஒரு மாதிரி பார்த்துட்டு ஸ்மர்க் பண்ணிட்டு போகிறாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டலில் இப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. மெர்சியோட அம்மாவும் உங்களை பார்த்துட்டு டக்குன்னு போய் டாக்டரை கூப்பிட்டு விடுறாங்க. டாக்டரும் வந்து உங்களை செக் பண்ணுறாங்க. பரவாயில்ல, நீ நல்லா தான் இருக்க, உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னம்மா 4 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்க, நீ ஜாக்கிரதையாக இருக்கணும்ல, இப்படியே தடுக்கி விட்டு கீழே விழுவாங்க. ஏன் எனக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? உனக்கு அபார்ஷன் ஆகிடுச்சு. அதை கேட்டதும் உங்களால் தாங்கிக்கவே முடியல. அபார்ஷனா? இல்லை, அப்படி ஆகியிருக்காது, என் குழந்தை என்கிட்ட தான் இருக்குது. மெர்சியோட அம்மாவும் ஓயன் என்னம்மா நீ, உன் நிலைமை எனக்கு புரியுது. இந்த டைமில் உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனால் இல்லாத குழந்தைய இருக்குன்னு எப்படிம்மா சொல்ல முடியும்? உன் குழந்தை இப்போ உங்ககிட்ட இல்லை, அது அபார்ஷன் ஆகிடுச்சு. நான் ரூம் வந்து பார்த்தப்ப நீ கீழே விழுந்து கிடந்த. உன்னை யார் அப்படி போய் விழுவு சொன்னது? நீ ஜாக்கிரதையாக இருக்கணும்ல. நான் விழுவவே இல்லை, நான் தூங்கிட்டு இருந்தேன். வயிறு வலிக்குதுன்னு எந்திரிச்சு போனேன், அவ்வளோதான். லைட் ஆன் பண்ணி பார்த்தப்போ நான் படுத்திருந்த இடம் முழுக்க பிளட்டு. நான் நடந்து வந்த அந்த பாதையெல்லாம் பிளட்டு. என் ட்ரெஸ்லேயும் நிறைய இருந்துச்சு. எனக்கு எதுவும் புரியல. அது எப்படி? நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், அப்புறம் எப்படி எனக்கு அபார்ஷன் ஆகும்? நான் கீழே எங்கேயும் விழுவல. ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்தே நான் பார்த்து நடந்துட்டுருக்கேன். அப்புறம் எப்படி இப்படி நடந்திருக்காது? நடக்க வாய்ப்பில்லை. அப்போ டாக்டரும் ஒயன் இதுதான் நடந்தது, உனக்கு அபார்ஷன் ஆகிடுச்சு, அதுதான் உண்மை, இதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. நீங்கள் வேற உட்காந்து ரொம்ப அழுவுறீங்க. மெர்சியோட அம்மாவும் ஒயன் விடுமா, போகணும்னு இருந்திருக்கு, போயிடுச்சு, அதையே நினச்சி அழுதுட்ருக்காத. இல்லை, நான் அவருக்கு என்ன பதில் சொல்கிறது? அபார்ஷன் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல. முன்னாடியே உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல, ஏன் என்கிட்ட சொல்லணுன்னு கேட்பாரு. ஒயன் ஜங்குக்கு தான் நீ ப்ரெக்னென்ட் ஆனதே தெரியாதுல்ல, அப்புறம் நீ ஏன் அபார்ஷன் ஆனதை சொல்லணும்? அப்போ நீங்களும் பார்க்குறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. அதான் ஜங்குக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியாதுல்ல, அவங்ககிட்ட நீ சொல்லாமல் மறைச்சிரு. ஏன்னா சுமியோட விஷயத்துலேயே ஜங்குக்கு எவ்வளோ ஃபீல் பண்ணுறான்னு உனக்கே நல்லா தெரியும். இப்போ ஒரு குழந்தை இருந்து அது இல்லாமல் போனதை நினச்சி அவன் ரொம்ப வருத்தப்படுவான். சொல்லி அவனை கஷ்டப்படுத்துறதுக்கு சொல்லாமல் விடுறது எவ்வளவோ மேல். நீ சுமி விஷயத்துலேயே அதை புரிஞ்சுட்டு இருந்திருப்பல்ல அப்படின்றாங்க. நீங்களே யோசிக்கிறீங்க. எனக்கு உன்னோட நிலமை ரொம்ப நல்லா புரியுது. இந்த டைமில் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதை மறைக்கிறது. ஆனால் இதை மறைச்சாதான் ஜங்குக் சந்தோஷமாக இருப்பான். அவங்கிட்ட சொல்லாமல் விட்டுற, அதுதான் நல்லது எல்லாருக்கும். இந்த விஷயம் உனக்கு எனக்கு ஜோனாவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அப்படியே இருந்துடலாம். இது சொன்னால் எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க எல்லாருமே கஷ்டப்படுவாங்கம்மா
நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. நீங்களே யோசிக்கிறீங்க, இது எல்லாமே அவங்க வேலை தான். குழந்தைய அபார்ஷன் பண்ணுன்றதுக்காகவே உங்களை அந்த ரூமில் தங்க வச்சுருப்பாங்க. பிகாஸ் அந்த ரூம் ரொம்ப ஹீட்டாக இருந்திருக்கும், ஃபேன் கூட இல்லை. அந்த ஹீட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹீட்டான பொருளை தான் கொடுத்துருப்பாங்க. அதுவும் அதிகமாக தக்காளியில் செஞ்ச சாப்பாடு, அன்னாச்சி பழம், பப்பாளி பழத்தெல்லாம் உங்களுக்கே தெரியாமல் ஜூஸில் கலந்து கொடுத்துருப்பாங்க. நீங்களும் அதை சுத்தமாக கவனிக்கல, நீங்களும் அதை குடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறமா சிக்கன் நிறைய கொடுத்துருப்பாங்க. சிக்கன் ஹீட்டு தானே, இந்த மாதிரி டைமில் அதுவும் சிக்கன் அதிகம் சாப்பிடவே கூடாது. ஆனால் அதுலேயே நிறைய டிஷ் பண்ணி பண்ணி கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. நீங்களும் கொஞ்சம் வீக்காக தான் இருந்திருப்பீங்க, ஹாஸ்பிட்டல் கூட போயிருக்க மாட்டீங்கல்ல. டேப்லெட் அவங்க யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. டேப்லெட் யூஸ் பண்ணால் இவங்க மாட்டிப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்படி ட்ரை பண்ணியிருப்பாங்க. நீங்களும் 2 புள்ள பெற்றவங்க, அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி தெரியாமலே எல்லாத்தையும் சாப்பிட்ருப்பீங்க. அதிகமான ஹீட்டு உள்ளே இறங்குனதுனால தான் குழந்தையே அபார்ஷன் ஆகியிருக்கும். இப்போ நீங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்க. ஓகேடா, நான் இதோட இந்த பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக போடுறேன். பாய்.